சரவண பவ சரவண பவ. தீயாக தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மழை ஊற்றுவாரே. வாராத போதும் வரமாகும் வேளா கரம் நீட்டிய அருள் ஊற்றுவாரே. தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே, பாடாத போதே கண்ணீர் ஆற்றுவாயே. என் தேடலும் காலடி நான் தேடினேனே, மாறாவும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ. கதிரேனா வடிவேனா இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா வந்து எல்லாரை வேலேற்று என் வாழையா கண்டு கொள்ளாய் நீ வாழ்த்து பொன் வேலையா கொண்டு செய்வோரை தினம் காக்கும் சிறுவேலையா எங்கு பார்த்தாலும் உருவம் தான் வேலையா எது நடந்தாலும் உன்னாலே தான் முருகையா தேவர் குலம் பார்த்த சிறு பிள்ளை நீராதையா எங்கும் உனக்கில்லை வேறு நீரையா. ஆறாக பாலாக ஊற்றிட தேனாக பூ மாலை சூட்டிட ஓங்கார உன் ரூபம் பார்த்திட வந்தோமையா. சந்தனம் பூசிய காதலின் திருமுக தரிசனம் காணவும் வரமருள்வாயே. யாகமும் தொடங்கிட மேகம் பொழிந்திட தீபத்தை ஏற்றிட கரம் தருவாயே. தக்கட முற்றும் தட விலகிட எது முருகா சிட்டி கொட்டும் இடிமுனையிட இரு முருகா. சரவணனே முருகா சண்முகனே மருகா. கைகள் கொண்டு தீபமேற்றிட கண்கள் நம்மை காவல் காத்திட கால்கள் உந்தன் பாதி சேர்ந்திட கண்ணாடி அருள்வாயா. கதிர்வேலா வடிவேலா இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா வந்து எல்லாரை வேலேற்று என் வாழையா கண்டு கொள்ளாய் நீ வாழ்த்து பொன் வேலையா கொண்டு செய்வோரை தினம் காக்கும் சிறுவேலையா எங்கு பார்த்தாலும் உருவம் தான் வேலையா எது நடந்தாலும் உன்னாலே தான் முருகையா தேவர் குலம் பார்த்த சிறு பிள்ளை நீராதையா எங்கும் உனக்கில்லை வேறு நீரையா. Now third standard students will recite 50 Tirukkural. Let's encourage them. அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக கற்றதனலாயன் பயனின்கோள் வாழறிவன் அற்ற தொனா எண்ணில் மலமிசை எகினால் மானடி சேர்ந்த இல்லமிசை நீந்து வாழ்வார். இருள் சேர் இருணன் சேரார் இறைவன் பொல் சே புகு
எல்லாம் ஒழுக்கம் உயிரினம் ஒம்மப்படும். தக்கார் தகவிலார் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். பணியுடையான சொல்லன் ஆதல் ஒருவர்க்கு அந்நில மற்றவை பிற. முயற்சி திறனை ஆக்கும் முயன்றிமை இன்மை புகுத்திவிடும். குணம் நாடி குற்றம் நாடி ஆற்றுள் மிக நாடி மிக்க கோளர். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக துப்பாய தூவும் மாலை. வாழ்நிலையில் வருவது இன்பம் பிறவியில் வருவன துன்பம் பழி. வீரன்றி அமையாத உலகெனில் யாருக்கும் ஆனன்றி அமையாத ஒழுக்கே. தொட்டனை தூரம் மரக்கெனி மாந்தருக்கு கற்றனை தூரம் அறிவு. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சார்ந்தோர் என்ன கேட்ட தாய். செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தம் எல்லாம் தலை. தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாயினால் சுட்டவாடு. இன்னே உளவாக இன்னாது கூற கண்ணீருப்ப காய் கவதற்று. எப்போது யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருமை கண் தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. முகநக நட்பென்று நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. தீயவை தீய தீயவை தீய பயத்தில் தீயவை தீயனோ அஞ்சப்படும். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். காலத்தினால் செய்த நன்றி நாணயத்தினால் மான பிரிது. ஈட்டலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வல்லுத்தலும் வல்லதரசே. நன்றி. 4th and 5th standard students. Mittu 63 Nayanmar name. மித்துஷ்டி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது 63 நாயன்மார்கள் பெயர் கூறப்போகிறேன். அதிபத்தர் அப்புத்தி அடிகள் அமர்நிதி நாயனார் அறிவட்டாயர் ஆணைய நாயனார் இசைஞானியார் இடங்கழி நாயனார் இல்லையான் குடிமாறார் உருத்திர பசுபதி நாயனார் எயர்கொன் கலிக்காமர் ஏனாதிநாதர் ஐயடிகள் கடவர்கொன் கணநாதர் கணம் புல்லர் கண்ணப்பர் கலியநாயனார் கழசிற் சரிவார் கழற்சிங்கர் கழற்சிங்கர் காரி நாயனார் காரைக்கால் அம்மையார் குங்கிலிய கலைஞர் குலச்சிறையார் கூர்சுவார் கலிகம்ப நாயனார் கொச்சங்கர் சோழன் கோட்புலி நாயனார் சடைய நாயனார் சண்டேஸ்வர நாயனார் சக்தி நாயனார் சாக்கியர் சிறப்புலி நாயனார் சிறுத்தொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனார் சிறுத்துணை நாயனார் சோமசி மாறர் தண்டி அடிகள் திருக்குறிப்பு தொண்டர் திருஞான சம்பந்தமூர்த்தி திருநாவுக்கரசர் திருநாளை போவார் திருநீலகண்டர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருமூலர் நமிநந்தி அடிகள் நரசிங்கமுனையர் நின்ற சீர் நெடுமாறன் நேசநாயனார் புகழ் சோழன் புகழ் துணை நாயனார் பூசாலர் பெருமிழலை குறும்பர் மங்கையர் கரசியர் மானக்கஞ்சார நாயனார் முருகன் நாயனார் முனையாடுவர் நாயனார் மூர்க்க நாயனார் மூர்த்தி நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் வாயிலார் நாயனார் வீரன் மிண்ட நாயனார். நன்றி வணக்கம். Devasena 99 flower names. பெயர் தேவசேனா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நான் 99 பூக்கள் பெயர் சொல்ல போகிறேன். காந்தல் ஆம்பால் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெட்டி செங்கோட்டு வேரி தேமாம்பூ மணிச்சிகை குவிலம் உந்தல் வாகை கரந்தை குளவி தில்லை பாலை முல்லை கஞ்சங்குள்ளை பிடவம் செங்கருங்காழி வாழை வள்ளி நெய்தல் தாழை தலவம் தாமரை ஞாயல் மௌவல் கோகொடி சேடல் கைடை வளை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரவம் ஈங்கை இலவம் கொன்றை அத்தி தும்பை சிந்துவரம் ரோஜா நாகப்பூ அல்லி செம்பருத்தி அரக்கி நிலக்காம்பு நீர்சிலம் சங்குப்பூ பொப்பி காமேலியா சாமந்தி சூரியகாந்தி செங்காந்தல் கோழிப்பூ லாவண்டர் டேலிப்பூ கனகாபுரம் அரளி வாடாமல்லி பிச்சி வேப்பம்பூ பவளமல்லி பாரிஜாதம் பன்னீர்பூ கண்ணாடிப்பூ காகிதப்பூ சினியா ஊதாமல்லி பானசி பிரதாமலர் வெற்பினா ஓமத்தை அலசி நாகரசினர் நிலத்தாமரை கொக்கி காம்பு குசும்பு கனிக்கொடி நிற்காமல் கூறுநாரும்
பனி வேரல் சூரல் சிறுபுல்லை ஏறுவை வான நிலவம் ஆமேலியா கர்தினியா புலுமேரியா திருமாலை பூ சிட்டு சிறுபு. நன்றி வணக்கம். சாய் சரண் 64 ஆயார்கள் கலைகள். என் பெயர் ரா சாய் சரண். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது ஆயர் கலைகள் 64 கூறப்போகிறேன். எழுத்திலக்கணம், எழுத்தாற்றல், கணியம், கணிதம், இலக்கணம், தொன்மம், மறைநூல், நயநூல், அறநூல், ஒகநூல், மந்திர நூல், நிமித்திக நூல், கம்மிய நூல், உருவமைவு நூல், மரவனப்பு, வனப்பு, அணிநூல், மதுர மொழிவு, நாடகம், நடம், நுழிநுட்ப அறிவு, யாழ், குழல், மதங்கம், தாளம், விற்பயிற்சி, பொன்னோட்டம், தேர்பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மணிநோட்டம், நிலத்து நூல், போர் பயிற்சி, மல்லம், கவர்ச்சி, ஒட்டுகை, நட்பு பிரிப்பு, காமநூல், மயக்கு நூல், வசியம், இதழியம், இன்னிச்சை பயிற்சி, மகிழுருக்கம், பிற உயிர் மொழி அறிகை, நாடி பயிற்சி, கலுழம், இழப்பறிகை, மறைத்தை அறிதல், தன்னுரு கரத்தல், மாயச் செய்கை, பெருமாயச் செய்கை, அழற்கட்டு, நீர்க்கட்டு, வழிக்கட்டு, வட்கட்டு, விந்துக்கட்டு, புதையற்கட்டு, நாவுக்கட்டு, சூனியம். நன்றி வணக்கம். நவீன் 96 சிற்றிலக்கியங்கள். என் பெயர் நவீன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் 96 வகை சிற்றிலக்கியங்களை கூறப்போகிறேன். சாதகம், பிள்ளைத்தமிழ், பரணி, கலம்பகம், அகப்பொருள் கோவை, ஐந்திணை செய்யுள், வர்க்க கோவை, மும்மணி கோவை, அங்கமாலை, அட்டமங்கலம், அனுராக மாலை, இரட்டை மணி மாலை, இணை மணி மாலை, நவமணி மாலை, நான்மணி மாலை, நாம மாலை, பலசந்த மாலை, கலம்பக மாலை, மணி மாலை, புகழ்ச்சி மாலை, பெருமகிழ்ச்சி மாலை, கருத்த மாலை, மெய்கீர்த்தி மாலை, கலம்பகம், காப்பு மாலை, வெணில் மாலை, வசந்த மாலை, தாரகை மாலை, தாளை மாலை, மும்மணி மாலை, தந்தக மாலை, வீரவெற்றி மாலை, வெற்றி கரந்த மாலை, வரலாற்று வஞ்சி, போர்க்கள வஞ்சி, செரக்கள வஞ்சி, காஞ்சி மாலை, நொச்சி மாலை, உளினை மாலை, தும்பை மாலை, வாகை மாலை, வயோதர மஞ்சரி, என் செய்யுள், தோகை நிலைச்செய்யுள், நூற்றந்தாதி, பதிச்சந்தாதி, உளிந்தாதி, உலா, உலாமதல், வளபதல், ஒருபா ஒருபது, இருபா இருபது, ஆற்றுப்படை, கண்படை நிலை, துயிலடை நிலை, பெயரின் இசை, ஊரின் இசை, பெயர் நெரிசை, ஊர் நெரிசை, ஊர் வெண்பா, விளக்கு நிலை, புறநிலை, கடைநிலை, கயறு நிலை, தசங்கு பட்டு, நயனப்பட்டு, அரசன் விருத்தம், தசங்கு தயல், பயோதரப்பட்டு, பாதாதி கேசம், கேசாதி பாதம், அலங்கார பஞ்சகம், கிளை, மங்களவல்லை, தூது, 40, குலமகன், தாண்டகம், பதிகம், சதகம், செவியவி ரூவு, வாயுரை வாழ்த்து, புறநிலை வாழ்த்து, குச்சி, குரத்தி பாட்டு, உலத்தி பாட்டு, பவனி காதல், ஊசல், எழுக்குச்சிரிக்கை, கடிகை வெண்பா, சின்னப்பூ, விளக்கு நிலை, விரத்த விளக்கணம், பெருமங்கலம், பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம், முதுங்காட்சி, பெருமங்கலம், இயன்மொழி வாழ்த்து. நன்றி வணக்கம். Dance by Aishwarya. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ.
ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಸಕ್ಕರೆ ತೂಪದ ಕಾದು ಬೆಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ Speech Science and Spirituality by our 5th standard students. ஆன்மீகத்தில் ஒளிந்திருக்கும் 10 உண்மைகள். முன்னோர்கள் சொல்லியிருக்கும் ஆன்மீக அறிவுரை ஒவ்வொன்றுக்கும் பின்னால் 1000 ஆண்டுகால அனுபவம் மட்டுமல்ல அறிவியலும் கலந்திருக்கிறது. அவற்றை ஆராய்ந்து பார்த்தால் நம் முன்னோர்களின் மதிப்பு நுட்பம் உங்களை வியக்க வைக்கும். ஒரு சோற்று பதமாக கீழே சில உதாரணங்கள். விசேஷ வீட்டில் வாழை மரம் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். மங்களகரமான விசேஷ நாட்களில் கூடும் மக்கள் கூட்டத்தில் வெளிப்படும் மூச்சு காற்று கார்பன் டை ஆக்சைடை வியர்வை நெடி அதிகமாக இருக்கும். இதனால் கூட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புண்டு. ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் விரதம் முடியும் போது அகத்திக்கீரையை சாப்பிட வேண்டும். பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறையாறு மென்று விழுங்கும் திட ஆகாரங்களையும் உட்கொள்ளாமல் இருப்பதால் சிலருக்கு வயிற்றில் இருக்கும் அமிலங்களால் பாதிப்பு ஏற்படும். புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனை தடுக்க அகத்திக்கீரை அருமருந்து. எனவேதான் ஏகாதேசி விரதம் முடிக்கையில் அகத்திக்கீரையை சாப்பிட சொன்னார்கள். தவிர அகத்திக்கீரையில் இரும்பு சத்து அதிகம். விரதம் இருந்து கழித்து போன உடலுக்கு அது எனர்ஜி கொடுக்கும். வெள்ளி செவ்வாய் வீடு முழுக்க சாம்பிராணி புகை போட வேண்டும். பொதுவாக வீட்டில் உற்பத்தியாகும் பூச்சி தொல்லை கொசு தொல்லை நீங்க நாம் செய்யும் இயற்கை வழிமுறை இது. சாம்பிராணி மனம் பல்வேறு விதமான பூச்சிகளையும் கொசுகளையும் எதிர்க்கும் வல்லமை கொண்டது. வாசலில் உள்ள நிலைப்படியில் மஞ்சள் தடவ வேண்டும். மஞ்சள் மிக நல்ல கிருமி நாசினி. வெளியில் வெவ்வேறு கிருமிகள் உள்ள இடங்களுக்கு சென்று திரும்பும் நம் கால்கள் முதலில் மெதிப்பது நம் வீட்டு வாசல் நிலைப்படியேதான். அங்கு மஞ்சள் தடவப்பட்டுள்ளதால் அது கிருமிகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து நோய் தொற்றுகளை தவிர்க்க வழிவகுக்கும். இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா என்று சத்தமாக சொல்லுங்கள். இடி சத்தம் பலமாக ஒலிக்கும் போது அது செவிப்பறை தாக்கி கிழிக்கும் அபாயம் உண்டு. அர்ஜுனா என்று கத்தும்போது வாய் அகலமாக திருப்பதால் ஒலியானது 2 பக்கமும் சென்று செவிப்பறை கிழிவது காதை அடித்துக் கொள்வது போன்ற பிரச்சனைகளில் இருந்து நம்மை காக்கிறது. நகத்தை கடித்தால் தரித்திரம். நகத்தை கடிக்கும்போது நகத்தின் இடுக்குகளில் உள்ள அழுக்குகள் வயிற்றுக்குள் சென்று நோய் தொற்றை உருவாக்கும். உச்சி வெயிலில் கிணற்றை எட்டி பார்க்கக்கூடாது. உச்சி வெயிலில் படு நேரங்களில் சூரிய ஒளி நேரடியாக கிணற்றில் விழுகிறது. இதனால் திடீரென வேதிவினை நடைபெற்று கிணற்றுக்குள் விஷவாய் உண்டாகலாம். அத்தருணம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தால் மயக்கம் உண்டாகவோ அதன் காரணமாக கிணற்றுக்குள் தவறி விழ வாய்ப்பு உண்டு. வடக்கே தலை வைத்து படுக்க கூடாது. நம் பூமியின் மைய பகுதியில் இருக்கும் காந்தி விசையானது நமது வடக்கு தெற்காக தான் இயங்குகிறது. எனவே வட திசையில் தலை வைத்து படுக்கும் போது
போது காந்த விசையானது நமது மூளையில் செயல்திறன் குறைய வாய்ப்புள்ளது. கோவிலை விட உயரமான வீடை கட்டக்கூடாது. பலத்த இடிக்கும் போது கோவிலில் கோபுரங்களில் உள்ள உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் கவசங்கள் இந்தனச்சி உள்வாங்கி தரைக்கு கடத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த கோபுரத்துக்கோ சுற்றி உள்ள வீடுகளுக்கோ எந்த பாதிப்பு வராமல் தவிர்க்கப்படுகிறது. வீட்டு வாசலில் மிகவும் வைத்திருந்த வீட்டுக்கு ஆகாது. மரங்களில் மிகவும் அடர்த்தி இல்லாத மென்மையான கிளைகள் கொண்ட மரம் முருங்கை மரம். அதனால் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் அதில் ஏறி விளையாடினால் கீழே விழுந்து காயம் பட்டு கொள்ள வாய்ப்புண்டு. மேலும் கம்பளி பூச்சிகள் விளைவிட முருங்கை என்பதால் வீட்டுக்குள் கம்பளி பூச்சிகள் அதிகம் பரவும். Dance by Nandini.
दशाष्टकभुजा देवी शुम्भासुरनिबर्हणि महिषासुरमर्दिनी महाप्रलयसाक्षिणी प्रसीद प्रसीद प्रसीद